மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லப்படுது. ஒரு ரிஷிக்கு 3 சிஷ்யர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிஷ்யன் என்ன பண்ணார் அப்படின்னா, வயலில் வந்து நிறைய தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி அடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அருணின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அந்த தண்ணி அடைக்கிறதுக்காக அவனை அனுப்பிச்சி விடுறாரு. அந்த வயற்காட்டில் தண்ணி அடைச்சி வைப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். இவரும் போகிறார். போகிற சமயத்தில் பயங்கரமான ஒரே மழையினால் தண்ணி ரொம்ப அதிகம் வந்துட்டு இருக்கு. இவனால் என்ன பண்ண முடியல, அந்த வயக்காட்டை அடைக்க முடியல. அதனால் என்ன பண்ணான்னா, இவனே அந்த இடத்துல என்ன பண்ணான், படுத்துட்டான். ஒரு குறுக்கால வயக்காட்டில் இவனே படுத்துக்கிட்டான், தண்ணி போகாத அளவுக்கு. இரவு நேரம் முழுவதும் படுத்துட்டு இருக்கான். காலையில் குரு என்ன பண்ணாருன்னா, சிஷ்யனை காணமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வராரு. தேடிட்டே வரும்பொழுது குரு பையனை பேர் சொல்லி கூட்டிகிட்டே வராரு. கீழே சத்தம் வருது. குருவே நான் இங்கே இருக்கேன். எங்கடா இருக்க? கீழே பார்த்தா கீழே படுத்துட்டு இருக்கான். ஏன்டா அப்படி படுத்துட்டு இருக்க? நிறைய தண்ணி வந்தது, என்னால் என்ன பண்ண முடியல, வெறும் மண்ணை வச்சு அடைக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நானே படுத்துட்டு இதை வந்து ஒரு தடுப்பணையாக இருந்தேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தான் குரு சொன்னார், என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியப்பா, உனக்கு எல்லா ஞானமும் உடனே சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவனை அனுப்பி வச்சுட்டார். குருகுல வாசம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு மேலே அவனுக்கு படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா குரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு அப்படின்னா அவனுக்கு ஞானமானது தானாக வந்துடும். குருமுக பத்மா வாக்கியா சித்தேத்தே கொரியா ஆக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. அதே போல் திவ்ய கியான் ஹிருதய பிரகாஷித்தோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு இல்லையா. திவ்ய ஞானமானது ஹிருதயத்தில் பிரகாசிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமா. நாம் எப்போ நம்முடைய குருவை திருப்திப்படுத்துகிறோமோ, எப்போ நம்முடைய குரு வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சு பரவாயில்ல இவன் நல்லா சேவை பண்ணுறான், இவன் நல்ல பக்தனாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த நினைச்ச அந்த க்ஷணத்தில் என்ன ஆகும், நமக்கு அவருடைய ஞானமானது நம்முடைய இதயத்தில் மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படி என்ன பண்ணுறான், அவன் வந்து குரு கிட்ட பெரிய ஒரு வரத்தை பெற்றான். அதுக்கப்புறம் இன்னொரு சிஷ்யன் இருந்தான். அவனை போய் தினம் என்ன பண்ணார் அப்படின்னா, போய் மாடு மேய்ச்சிட்டு வாடான்னு சொல்லி சொன்னார். நிறையா சாப்பிடுவான் அவன். நிறையா சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக குண்டாக இருந்தான். குரு சொன்னார், நீ பாட்டுக்கு பிக்ஷை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. என்ன பண்ண, முதல்ல குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிக்ஷை எடுத்து என்ன பண்ணுறான், வந்து குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறான். 1 மாதம் கழித்து பார்த்தா குரு கூப்பிடல, சாப்பிட்றதுக்கு கூப்பிடவே இல்லை. ஆனால் பையன் எப்படி இருக்கான், இன்னும் நல்லா புஷ்டியாகவே இருக்கான். குரு கூப்பிட்டு கேட்டார், ஏண்டா 1 மாதம் நான் அவனுக்கு சாப்பாடே கொடுக்கறது கிடையாது, இன்னும் எப்படா புஷ்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டான். இல்லை குருவே, முதல் ரவுண்டு போயிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன், மறுபடியும் 2ஆவது ரவுண்டு ஒரு தடவை பிச்சை எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்றான். டேய் அதெல்லாம் பண்ணக்கூடாதுரா, ஒரு தடவைக்கு மேலே 2ஆவது தடவை வாங்கக்கூடாதுரா. என்ன 2ஆவது தடவை போகிறேன் அப்படின்னா முதல் முறையாக போகிறவங்களுக்கு கிடைக்காதுப்பா, அதனால் நீ போகக்கூடாது அப்படின்றார். சரி போல குருவே, மாடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். மாடு மேய்க்க போனான். இப்பயும் மறுபடியும் 1 மாதம் கழிச்சு வரான், அதே புஷ்டியோடு இருக்கான். மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறார், இப்போ எப்பறா இன்னும் குண்டாவே இருக்கு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, போகிற வழியில் மாடு நிறையா பால் கொடுக்குது இல்லையா, என்ன பண்ணுறேன், கண்ணுக்குட்டியை ஓரத்தில் கட்டி வச்சுட்டு பாலை நான் குடிச்சிட்றேன் அப்படின்னா. டேய் இது கண்ணுக்குட்டிக்கு உண்டான பால்ரா, நீ குடிக்கக்கூடாதுரா. என்ன பண்ணு, கண்ணுக்குட்டி கொடுக்கணும் பால், நீ குடிக்கக்கூடாது அப்படின்ட்டார். சரி அப்படின்னு சொல்லி விட்டான். அடுத்த மாதம் வந்து நிற்கிறான், மறுபடியும் அதே புஷ்டியோடு இருக்கான். இப்போ என்னடா பண்ணுற, கண்ணுக்குட்டி பிடிச்சது போக மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த பாலை குடிச்சிட்டு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா. டேய் கண்ணுக்குட்டி போக மிச்ச பாலாம் குடிக்கூடாது, அது ஃபுல்லாக கண்ணுக்குட்டிக்கே கொடுத்துட்றா அப்படின்னாரு. கண்ணுக்குட்டிக்கே கொடுத்துட்டு இருக்கான். மறுபடியும் 1 மாதம் கழிச்சு வந்து சேர்றான். மறுபடியும் அதே புஷ்டியோடு இருக்கான். இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இப்போ கண்ணுக்குட்டி குடிக்கும் போது அதோடைய சைடு வாயிலிருந்து நுரையெல்லாம் வெளில வரும் இல்லையா, பால் நுரையெல்லாம் வரும் இல்லையா, அதை பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேய் அதெல்லாம் எச்சில்றா, அதெல்லாம் அசுத்தம்டா, அதை குடிக்கூடாதரா, அப்படிலாம் பண்ணக்கூடாதரா அப்படின்றார். சரி சுவாமி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ சாப்பிட்றது வேறு வழியே இல்லை, ஒரே பசி, வயிறு கபான்னு கடிக்குது உள்ளார. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, இந்த எருக்கஞ்செடியெலாம் இருக்குல்ல, இந்த எருக்கஞ்செடியை உடச்சா என்ன இருக்கும், அதுக்குள்ளார பால் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து சபாசப்பட்டாப்பட்டாப்பட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எருக்கஞ்செடியில் கூடிய பால்லாம் குடிக்க ஆரம்பித்தான். இந்த பாலை குடித்த உடனே உடம்பு கெட்டு போய் கண்ணு போயிடுச்சு அவனுக்கு. கண்ணு போனதுக்கப்புறம் நடந்து போய் ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டான், ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். உள்ளே உட்காந்துட்டு கத்திட்டு இருக்கான், குருவே காப்பாற்றுங்க, ஹே குருவே காப்பாற்று, குருவே காப்பாற்று கத்திட்டு இருக்கான். குரு வந்து தேடிட்டே வர, எங்கட ஆளக்கானோம், போனவனே ஆளக்கானமே, மாடையும் காணும் ஆளையும் காணும். வந்து பார்க்குறாரு, பார்த்தா கீழே சப்தம் வருது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் மட்டும் வருது. எங்கடா இருக்க, உள்ளே இருக்கேன். என்னடா பண்ண, இந்த மாதிரி நான் வந்து எருக்கம்பாலை குடித்தேன், கண்ணு போயிடுச்சு. சரிப்பா உனக்கு நான் வந்து ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணு, நீ கண்ணை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அஸ்வினி குமாரோடைய மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிட்டு குரு போயிட்டார். இவருக்கு அஸ்வினி குமார் மந்திரம் சொல்லிட்டார். சொன்னோன்னே என்ன ஆயிட்டாங்க, அஸ்வினி குமார் 2 பேரும் தோன்றிட்டாங்க. தோன்றினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு திவ்யமான ஒரு கலசத்தில் நல்ல ஒரு மருந்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்தை சாப்பிடுப்பா, உனக்கு
கண்ணு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும்? சாப்பிட்ருக்கணும். ஆனால் சாப்பிடல. அவன் என்ன தெரியுமா சொன்னா? என் குரு சொன்னாதான் சாப்பிடுவேன். இப்போ பழக்கத்துக்கு வந்துட்டானா இல்லையா? அப்போ அஸ்வினி குமார்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்களா. உண்மையிலே இது ஆபத்து தான். ஆபத்து காலத்தில் மருந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. குரு சொல்லனா கூட என்ன பண்ணலாம்? மருந்தை நம்ம எடுத்துக்கலாம். பட் அவன் என்ன பண்ணா, மருந்து கூட குரு சொன்னாதான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு டிசிப்ளினுக்கு வந்ததுனால அஸ்வினி குமார்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ மருந்தை சாப்பிடலை அப்படின்னாலும் உனக்கு கண்ணு தெரியும்பா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு சாஸ்திர ஞானம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்ட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு கண்ணு வந்துடுது. ஓடி போய் குரு கிட்ட சரணாகதி பண்ணுறா. குரு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்லையேப்பா, இப்படி கண்ணு கூட தெரியாத பட்சத்தில் என்ன பண்ண, மருந்து கூட எடுத்துக்காம குருவை கேட்க நினைச்சையே உனக்கு உத்தமான குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணி, உனக்கு இந்த ஞானமானது நிலைத்திருக்கட்டும் சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டார். ஸோ அப்படியாக அன்னைக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா, குருவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதுனால அவங்களுக்கு என்ன ஆனது? ஞானமானது ரொம்ப எளிமையாக பெறப்பட்டது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குரு கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குறது கிடையாது. குரு கிட்ட டிமாண்ட் பண்றோம். ஏய் சொல்லி கொடுக்குறியா இல்லையா? நான் பணம் கட்டியிருக்கேன். ஸ்கூல்ல அதான் நடக்குது. ஏய் நான் பணம் கட்டியிருக்கேன், சொல்லி கொடு, அது உன் வேலை, நீ எனக்கு வேலைக்காரன் இல்லையா? அப்படிதான் நம்ம குரு கிட்ட போய் நிற்கிறோம். அந்த மாதிரி போய் நின்னோம் அப்படின்னா குரு சொல்லி கொடுக்கலாம், ஒன்றுமே மண்டையில் ஏறாது. அப்படியே மண்டையில் ஏறினாலும் அது இதயத்துக்கு இறங்காது. இதயத்தில் இறங்கலை அப்படின்னா அது ஆச்சாரத்துக்கு வராது, செயல்பாட்டுக்கு வராது. இன்னைக்கு ஞானம் வந்து செயல்பாட்டுக்கு வராமல் ப்ராக்டிக்கலாக போகாமல் இருக்கிறது என்ன தெரியுமா காரணம்? குருவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, அவ்வளோதான். ஞானம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கத்தியை போன்றது. அந்த கத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய ஜட பற்றுகள் என்ன பண்ணும்? அது அறுக்கணும். கத்தி அறுக்கும். ஆனால் இந்த கத்தி அறுக்க மாட்டேங்குது. ஏன் அறுக்க மாட்டேங்குது? டேய் ரகுநாத், ஏன் கத்தி அறுக்காது? ஷார்ப்னஸ் போயிடுச்சு. வெரி குட். அதே போல ஒருத்தருக்கு ஞானம் நிறைய இருக்கலாம், நிறைய விஷயங்களை கேட்கலாம். ஆனால் அவங்களுக்கு குருவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, பக்தருடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அவர்கள் படித்த ஞானம் எதுவுமே அவங்களுக்கு உதவிகரமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம்.